ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து பயங்கரமான சம்பவங்களாக ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. அதில் வந்தவொடனே சுனிதா சொன்ன எக்கச்சக்கமான விஷயங்கள் ப்ரொமோவில் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சாங்களே, அதை விலாவரியாக வந்து இந்த லைவில் நடக்குது. வந்தவொடனே எல்லோரும் ஆனால் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, பயம் வந்துருச்சு. இவங்களால நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான். வர்ஷினி வெங்கட் பற்றி யாரும் பயம் இருக்காது, ஏன்னா அவங்க வந்துட்டு எப்படி கேம் விளாடுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சுனிதா வந்து கொஞ்சம் பயங்கரமாக ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட். ஸோ உள்ளே வரும்போதே வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழை வச்சு போட்டு பொழக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக விஷாலை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஆனால் விஷாலையே வந்து ட்ரையாங்கிளை ட்ரை பண்ணுறியா லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி கலாய்ச்சாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு. அதேமாதிரி ஜாக்லினை போட்டு பொழந்துட்டாங்க. பாவம் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டாங்க. முத்துக்குமருக்கு ஒரு சூப்பரான உன்னோட ஓட்டு வந்து இதனால தான் வந்து ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் ஜாக்லின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ வந்து சௌந்தர்யா வந்துட்டு பங்கம் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது எப்படின்னா கலாய்க்கிறமாக கலாய்ச்சி ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மர்மமாகவே இருக்குது. இப்போ சௌந்தர்யா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாஸ்கில் வந்து வாலண்டராக எல்லாருமே சௌந்தர்யா பிடிக்கும். சௌந்தர்யா நேர்மையாக இருக்காங்க, சௌந்தர்யா பண்ணுறது ஓப்பனாக இருக்குது, என்னென்னமோ சொன்னாங்க. அது எல்லாமே வாலண்டராக பண்ண மாதிரியே ஒரு விஷயம் உங்களுக்குலாம் தோணுதான் சொல்லி. ஏன்னா இதை வந்து நேற்று முந்தானத்தில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ளே இருக்கவங்க வந்து எல்லாருமே வந்து அதாவது வெளியிலேருந்து போகிறவங்க எல்லாருமே சௌந்தர்யா வந்து புகழ்ந்து பேசணுன்ற மாதிரியே ஒரு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. சரிங்களா? அதனால தான் இது வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து அருணை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, இன்னும் வரவங்கெல்லாம் வந்துட்டு அருணை டார்கெட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அருணை டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஸோ மைண்ட் எல்லாமே என்ன வரும்னா இந்த வாட்டி வரவங்க வந்து அருணை வந்து கலாய்க்கிறாங்களா பார்க்கலாம். ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு வந்தவங்க எல்லாருமே புகழ்ந்து பேசுகிற விஷயங்கள் எல்லா ஃபேமிலியும் வாலண்டராக அதை சொல்கிற விஷயங்களை வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகன்றது தெரியல. ஏன் இப்போ வந்து சௌந்தர்யா மட்டும் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க, மற்றவங்க யாருமே பண்ணலான்னு கேள்விக்குறி வருது. இப்போ இங்கே வந்துட்டு நம்மளுடைய சுனிதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தோடனே நீ இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா நேற்று தான் வந்து பிஆர் டீம்ன்ற மேட்டரில் வந்து எல்லாரும் வச்சு செஞ்சுட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு இது வரைக்கும் பயங்கரமாக இதை பண்ணாங்க, இதை மாதிரிலாம் முடியுமா? இப்போ ரயானை வந்து நம்ம டிக்கெட்டு ஃப்ராவில் வேறு மாதிரி பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். முத்துக்குமரனா அதுக்கு அவர் வந்து டஃப் கொடுத்தாரு. ஃப்ரம் டே ஒன் வந்து இந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஜாக்லினா அவங்க ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னமோ கேம் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த இதே கூட சொல்லலாம், பேட் ஸ்ட்ராட்டஜியாக எல்லோரும் சொல்கிற ஒருத்தவங்க கூட நட்பு வச்சாங்க, டாஸ்க் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒன்று இருக்குது. தீபக்கு ஏதாவது சொல்லலாம். இப்போது சௌந்தர்யா இடத்துல ஒன்றுமே கிடையாது. அவங்க நல்லா ஜாலியாக பேசுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் அவங்க கேட்குறாங்க, நீ என்ன கான்ட்ரிபியூஷன் இது வரைக்கும் பண்ணியிருக்க அப்படின் போது அப்படியே யோசிக்கிறாங்க. உனக்காக மக்கள் இவ்வளோ ஓட்டு போகிறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு கண்ணு உறுத்துது. வெளியில் ஆர்ஜே ஆனந்தே அதை தான் சொல்லியிருக்காங்க, நான் யாரை வேணாலும் சொல்லுவேன், ஆனால் சௌந்தர்யா பற்றி மட்டும் எங்களை கேட்காதீங்கன்ட்டாங்க. இன்னும் அவங்க உள்ள வரும்போது என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, மக்கள் உனக்கு இவ்வளோ ஓட்டு பண்ணுறாங்களே, நீ என்ன பண்ணியிருக்க இது வரைக்கும்? டாஸ்க்கு வந்தாலும் மூஞ்சி வேக்கன்னு வச்சுக்கிற, டாஸ்க்லேயும் ஒழுங்காக பெருசாக பண்ணுறது கிடையாது, உன்னை ஓட்டு போட்டு இவ்வளோ நாள் வச்சுருக்காங்கல்ல, நீ என்ன பண்ணி வச்சுருக்க சொல்லு அப்படின்போது அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன் நான் கேம் நல்லா விளாட்றேன், டாஸ்க்கு பண்ணுறேன், ஓப்பனாக பேசியிருக்கேன், வேறு என்ன பண்ண அப்படின்ட்டாங்க. உடனே இவங்க வந்துட்டு இல்லை நல்ல விதமான கேட்குறேன், என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்டேன். நீ ஏன் தப்பாக நினச்சிக்கிற அப்படி மாதிரி சொன்னோன்னே அவங்க அப்படியே ஒரு மாதிரி சிரித்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியுது இது வந்துட்டு இதனால தான் கேட்குறாங்க அப்படின்னு. இது வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, வெளியில் நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய டவுட்டு சௌந்தர்யா இவ்வளோலாம் எப்படி வீட்டில் இருக்காங்க அப்படின்னு. அதைத்தான் வந்து சுனிதாவும் கேட்டாங்க. பட் இன்னொரு இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனாகவே சொன்னாங்க, நீ வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு விஷால் அப்புறம் தீபக்கெல்லாம் சொல்லும்போது இல்லை ஒரு சில பேர் கொஞ்சம் காண்டா இருக்கும் அப்படின்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யா நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் புகையும் போல இருக்குது, இது புகைஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் வெடிக்கும் போல இருக்குது, பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அவங்க கேட்குற கேள்விகள் கரெக்டாக இருக்குது. நீ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தோடனே என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க முழிக்கிறாங்க. ஸோ முழிக்கிற மாதிரி இருக்கவங்க வந்துட்டு டைட்டில் என்ன வரணும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.